காலையிலே எழுந்திரிச்சதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்போது நாஸ்டா பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால மாவு இருந்துச்சு. சரி அந்த மாவு வச்சு சட்டுன்னு தோசை செய்யலாம். ஆனால் சட்னி செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பீட்ரூட் இருந்துச்சு. அதனால பீட்ரூட் சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வச்சேன். என்னென்னா உள்ளுக்குள்ளே கருகருன்னு சவுண்டு கேட்குது. கடைக்கு மாவு அரைக்கிறதுனால எனக்கு அதோட சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சட்னிக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்து, கடலை எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி தாளித்து கிண்டியிருக்கேன். தாளிக்கலை, கிண்டி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம், பீட்ரூட் எல்லாம் வதக்கி அதுக்கு பிறகு நான் அரைச்சி தாளித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா ரெட் கலரில் இருக்குது, ரெட் இல்லை பிங்க் கலரில் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட நேம் கனி. இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.